எனது அன்பு நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தீர்வுகள் பகுதியிலே பல்வேறு நிகழ்ச்சிகளிலே நாம் கண்டெடுக்கிற முத்துகளை, பல்வேறு வாழ்க்கையிலே இருந்து நாம் கண்டெடுக்கிற அரிய விஷயங்களை மூலமாக நாம் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா என்கிற தேடலிலே நாம் முயன்று கொண்டிருக்கிறோம். அதிலே நீண்ட நெடிய பயணத்தையும் நாம் மேற்கொண்டிருக்கிறோம். அண்மையிலே செய்தித்தாள்களை பற்றி எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. காலையிலே செய்தித்தாள்களை சற்று தயக்கத்துடன் தான் பிரிக்க வேண்டியிருக்கிறது. ஏதேனும் ஒரு பக்கத்தில் ஒரு மோசமான விபத்து, ஏகப்பட்ட மரணங்கள், இந்தியாவிலே அதிகமாக சாலை விபத்துகள் நடக்கிற, அதிக மக்கள் மரணிக்கிற மாநிலமாக தமிழகம் இருப்பது உண்மையிலே நமக்கு மிகுந்த ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் தருவதாக இருக்கிறது. எல்லா செய்தித்தாள்களிலும் தவறாமல் நான் கொத்து கொத்தாக மக்கள் மாய்கிற பொழுது, யாரோ ஒரு ஓட்டுநர் செய்த தவறுக்காக எத்துணை பேர் மாய்கிறார்கள், எவ்வளவு மரணங்கள். உண்மையிலே இந்த மரணங்கள் நம்மை மிகவும் காயப்படுத்துகின்றன. இயற்கையான மரணங்களே நம்மை தாக்குகிற பொழுது இப்படிப்பட்ட விபத்து மரணங்கள், அதுவும் ஏராளமானவர்கள் எண்ணிக்கையிலே, விதிவிலக்கான நாட்களே இல்லை என்கிற அளவிற்கு அவ்வளவு மரணங்கள் நடக்கிற போது உண்மையிலே வேதனையாக இருக்கிறது. சாலை விபத்துகளிலே மிகவும் வருத்தத்துக்குரிய மரணங்கள் என்னவென்றால், தலைக்கவசம் அணியாமல் அதன் மூலமாக நேருகிற மரணங்கள். என்னுடைய பிரெஞ்சு நண்பர் பால் அமர் என்பவரை நான் வரவேற்க விமான நிலையத்துக்கு நான் போயிருந்தேன். பல்வேறு விஷயங்களை பேசினோம். வருகிற வழியிலே அவர் கேட்டார், உங்களுடைய ஊரிலே தலைக்கவசம் அணிய வேண்டும் என்கிற சட்டம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டார். நான் சொன்னேன், வேடிக்கையாக இருக்கிறது, ஆனால் இல்லை என்று இரண்டையுமே சொன்னேன். என்ன இரண்டையும் மோசமாக இப்படி ஒரு பதிலை சொல்லுகிறீர்களே என்று லேசாக அவர் கொஞ்சம் கலவரப்பட்டார். நான் சொன்னேன், விதி இருக்கிறது, ஆனால் இதை பின்பற்ற வேண்டும் என்கிற உணர்வு மக்களிடத்திலே குறைவாக இருக்கிறது. அதை கண்டிப்பாக அணிய வேண்டும் என்பதிலே காவல்துறை அவ்வளவு குறிப்பாக இல்லை. கடுமையான சட்டங்கள் மூலமாக, தண்டனைகள் மூலமாக, அபராதங்கள் மூலமாக அதை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியும். ஆனால் நினைத்தால் பிடிக்கிறார்கள், பல நேரங்களில் விட்டுவிடுகிறார்கள். எனவே சட்டம் இருக்கிறது, அதே நேரத்திலே இல்லை என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. விலைக்கு கிடைக்கிற ஓட்டுநர் உரிமங்கள், அலட்சியங்கள், சாலையிலே மட்டுமே இருக்கிற நேர உணர்வுகள், விதிமீறல்களிலே பெருமிதம் அடைகிறவர்கள், இவர்களால் தான் நான் பார்க்கிறேன் அதிகமான விபத்துகள் நேருகின்றன. அதன் மூலமாக இந்த தேவையற்ற மரணங்கள் நடக்கின்றன. சிக்னல் விளக்குகள் இருந்தால் அங்கே காவல்துறையை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டிய அவசியமில்லை. உலகமெல்லாம் வலம் வந்து விட்டு நான் சொல்லுகிறேன், சிக்னல்கள் இருக்கிற இடத்துல எங்கேயுமே நான் காவல்துறையினரை பார்த்ததில்லை, காவலர்களை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் சிக்னல்களையும் அமைத்துவிட்டு அங்கே அந்த சிக்னல்களை சரியாக பின்பற்றுகிறார்களா என்று பார்ப்பதற்கும் காவல்துறையை நிர்ணயித்திருக்கிற உலகமாக நம்முடைய தமிழகமும் நம்முடைய இந்திய உலகம் இருக்கிறது. இந்த நிலைமைகள் மாற வேண்டும். ஏன்னா விதிகள் என்பவை, சாலை விதிகள் என்பவை நம்முடைய பாதுகாப்பிற்காக என்று யார் நம்புகிறார்களோ அந்த நாட்டிலே தான் போக்குவரத்து என்பது சீர்குலையாமல் இருக்கும். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட விதிகளையும் பின்பற்றுகிற மக்களால் தான் நாடு இப்படிப்பட்ட மோசமான விபத்துகளை சந்திக்காமல் இருக்கும். விதிகளை ஏதோ மற்றவர்களுக்காக, காவல்துறையை பார்த்தால் விதியை பின்பற்றுவது, காவல்துறையினர் கண்ணிலே இல்லை என்று சொன்னால் விதிகளை மீறுவது என்கிற போக்கு இருக்கிறதே, இது என்ன போக்கு என்பது புரியவில்லை. காவல்துறையினுடைய விதிகளோ சாலை விதிகளோ நம்முடைய நன்மைக்காக என்று யார் நம்புகிறார்களோ அந்த நாட்டிலே தான் எல்லா விதமான சாலை விதிகளும் ஒழுங்காக பின்பற்ற முடியும். தலைக்கவசம் கையாள்வதிலே இருக்கிற சிரமங்களை பற்றி பல பேர் பேசுகிற பொழுது எனக்கு வியப்பாக இருக்கிறது. முடி கொட்டி விடுகிறது, பாதுகாப்பாக வைக்க முடியவில்லை, எங்கே வைப்பது என்று தெரியவில்லை. நான் 2 சக்கர வாகனத்திலே தான் வந்திருக்கிறேன் என்பதை மற்றவர்கள் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? நான் கண்ணியமாக போனால் நான் 4 சக்கர வாகனத்திலே வந்ததாக கூட அவர்கள் எண்ணிக்கொள்ளட்டும் என்றெல்லாம் கற்பனையாக பல பேர் பேசுகிறார்கள், சிந்தித்து கொள்கிறார்கள். சொல்லி சொல்லி ஓய்ந்து விட்ட இந்த தலைக்கவசத்தினுடைய அவசியத்தை பற்றி எல்லோரும் ஓய்ந்து விட்ட பிறகு தோழன் என்கிற ஒரு அமைப்பு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே, குறிப்பாக சென்னையிலே. இவர்கள் களத்தில் இறங்கி, இந்த தோழன் அமைப்பை சேர்ந்தவர்கள் களத்தில் இறங்கி வித்தியாசமான அணுகுமுறைகளை பின்பற்றுகிறார்கள். எந்த விதத்தில் என்றால்,
சாலையிலே தலைக்கவசம் போடாதவர்கள் ஒரு குடும்பத்தோடு போகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். கணவன், மனைவி, பிள்ளைகள் அல்லது ஒரு பிள்ளை என்று போகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். உடனே அங்கே அந்த தோழன் அமைப்பை சேர்ந்தவர்கள் கிட்டே போய் அந்த பெண்மணியின் இடத்துல, ஓட்டுவோர் இடத்துல பேசுவதில்லையா, பெண்மணியின் இடத்துல போய் அண்ணனை கொஞ்சம் தலைக்கவசம் போட சொல்லுங்க என்று சொல்வார்களாம். அதன் பிறகு அந்த குழந்தை ஒன்று இருக்கிறதுல அது விவரம் தெரிஞ்ச பிள்ளையாக இருந்தால் உன்னுடைய அப்பாவுடைய தலையில் ஒரு குட்டுவை ஏன் அவர் ஹெல்மெட் போடவில்லை என்று அந்த பிள்ளையின் இடத்திலே சொல்வார்களாம். அது மட்டுமல்ல, இவர்கள் பின்பற்றுகிற வித்தியாசமான அணுகுமுறைகள் மிக நகைச்சுவையாகவும் இருக்கின்றன, முற்றிலும் வேறுபாடாகவும் மாறுபாடாகவும் இருக்கின்றன, ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்துகிற அளவிற்கும் இருக்கின்றன. எப்படி என்றால், யமன் போலவே ஒருவர் வேடம் தரித்து கொண்டு அவர் வந்து அந்த ஹெல்மெட் போடாத ஒரு இடத்துல சிக்னலிலே ஓரிரு வினாடிகள் அல்லது ஓரிரு நிமிடங்கள் நிற்பார்கள் அல்லவா, அந்த நேரத்தில் கிட்டே போய் நீ என்னிடத்திலே வர விரும்புகிறாயா என்று யமனை போன்ற தோற்றமளிப்பவர் அவரை பார்த்து கேட்பாராம். அதன் பிறகு வேறு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையும் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். உடம்பு முழுக்க அந்த காஸ் துணி என்று சொல்லப்படுகிற கட்டுகளை கட்டிக்கொண்டு என்னை போல நீ ஆக விரும்புகிறாயா, இவ்வளவு அடிபட விரும்புகிறாயா என்று கேட்பார்களாம். இப்படி வித்தியாசமான அணுகுமுறைகளால் மக்களை கவருகிறார்கள், அவர்களை சிந்திக்க வைக்கிறார்கள். ஹெல்மெட் போடுங்கள், தலைக்கவசம் அவசியமானது என்றெல்லாம் அவர்கள் சொல்வதில்லை. இந்த வித்தியாசமான அணுகுமுறைகளே பார்ப்பவர்களையும் கேட்பவர்களையும் ரொம்ப ஈர்க்கிறது. வீட்டிற்கு போனால் நாம் ஏன் யமனை சந்திக்க வேண்டும், ஏன் இப்படி கட்ட வேண்டும், ஏன் கட்டிக்கொள்ள வேண்டும், ஏன் பிள்ளையினுடைய கையாலே குட்டு வாங்க வேண்டும் என்று சிந்திக்கிறவர்கள் முற்றிலும் மாறுகிறார்கள் என்கிற நம்பிக்கையை தோழன் அமைப்பினர் சொல்லுகிறார்கள். ஒரு நாடக பாணியில் இப்படி மக்களை அணுகி வித்தியாசமான அணுகுமுறையின் மூலமாக மக்களுடைய மனதை மாற்ற முடியுமா என்கிற ஒரு அணுகுமுறையை தோழன் அமைப்பு மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தோழன் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் என்கிற ஒரு சென்னை தமிழர். இவர் தன்னுடைய 3 நண்பர்களோடு மேன்ஷன் என்று சொல்லப்படுகிற தனி அறையிலே 4 பேச்சுலர்களாக உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த பொழுது, சம்பாதிக்கிற நேரம் போக, வேலைக்கு போகிற நேரம் போக, இந்த நம்முடைய நேரத்தை எப்படியாவது இந்த சமூகத்திற்கு நல்லபடியாக பயன்படுத்த வேண்டும் என்று சிந்தித்தார்கள். ஆரம்பத்திலே இவர்கள் ஒரு அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் போன்றவற்றைத்தான் கவனம் செலுத்தினார்கள். ஆனால் விபத்துகளை, நான் வருத்தப்பட்டதைப் போல ஏகப்பட்ட விபத்துகளை பார்த்து மனம் மாறிய பிறகு, விபத்தில்லா தேசம் எங்களின் சுவாசம் என்கிற ஒரு கேப்ஷன் என்று சொல்வார்கள், இப்படிப்பட்ட தலைக்கவசத்தை உன்னுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக ஒரு நல்ல வாசகத்தை தங்களுடைய லட்சியமாக கொண்டார்கள். விபத்தில்லா தேசம் எங்களின் சுவாசம் என்பதைத்தான் இலக்காக கொண்டு இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அறையில், எளிய விதமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு, இந்த தோழன் அமைப்பு மாபெரும் இயக்கமாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு ஆதரவற்ற இல்லங்கள், உதவிக்கரங்கள் அதை என்பதையெல்லாம் தாண்டி பாதுகாப்பான ஒரு ஒரு போக்குவரத்து தான் முக்கியம் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது அதிலிருந்தும் மெல்ல வெளிவந்து சுற்றுப்புற சூழல், பிளாஸ்டிக் ஒழிப்பு, இரத்த தானம், உறுப்பு தானம் போன்ற உணர்வுகளை மக்கள் மத்தியிலே பரப்புவதற்காக இந்த இளைஞர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். மிக எளிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அமைப்பிலே இன்றைக்கு ஏகப்பட்ட உறுப்பினர்கள். அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற விஷயம் என்னவென்றால், இளைஞர்கள், அதிகமான இளைஞர்களுடைய மனப்போக்கெல்லாம் இன்றைக்கு மாறி வருகிறது. அவருடைய ரசனைகள்லாம் வேறாக இருக்கின்றன. ஆனால் இந்த இளைஞர்கள் சமுதாயத்தினுடைய நலனுக்காக உழைக்க புறப்பட்டிருக்கிறார்கள். இந்த போர் வீரர்கள், தளபதிகள் மாபெரும் அளவிலே ஒரு கவனங்களை ஈர்த்து நிச்சயமாக இன்றைக்கு ஒரு பெரிய சரித்திரம் படைப்பார்கள் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், இந்த அமைப்பு வலுவான அமைப்பாக ஆகி 2600 பேர் தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கே சிக்னல்களிலே நின்று மக்களுடைய மனதிலே நல்ல ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா என்பதிலே இவர்கள் அதிகமான கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இன்றைக்கு அந்த சிக்னல்களிலே நின்று இப்படிப்பட்ட போதனைகளை செய்வதை தாண்டி வியாழன் மற்றும் மாத இறுதி நாட்களிலே ஒரு பேச்சரங்கங்கள், பயிலரங்கங்கள் கூட நடத்துகிறார்கள். அதன் மூலமாக கூட ஒட்டுமொத்த மக்களை அதிலே அமர வைத்து, பொதுமக்களை அமர வைத்து, அதன் மூலமாக ஒரு மக்களுடைய மனதிலே மாற்றத்தை கொண்டு வர முடியுமா, ஒரு பாதுகாப்பான ஒரு சாலை போக்குவரத்தை உருவாக்க முடியுமா, இரத்த தானத்தை அதிகப்படுத்த முடியுமா, பிளாஸ்டிக் ஒழிப்பை மிகைப்படுத்த முடியுமா, சுற்றுப்புற சூழலினுடைய பாதுகாப்பு, அதனுடைய தேவையை, அவசியத்தை உணர்த்த முடியுமா
என்றெல்லாம் போராடி கொண்டிருக்கிற இந்த தோழன் அமைப்பு ஒரு மகத்தான அமைப்பாக இருக்கிறது. தோழன் அமைப்பிலே என்னை மிகவும் கவர்ந்த அம்சம் என்னவென்றால், இவர்களுடைய அணுகுமுறைகள் மிக வித்தியாசமாக இருக்கின்றன. வழக்கமான பாணியில் இல்லாமல் ஒரு செல்லமான கேலியை அந்த ஹெல்மெட் அணியாதவர்களையோ அல்லது தவறு செய்பவர்களையோ அல்லது என்ன மாற்றங்கள் விரும்புகிறார்களோ அதையே சுட்டி காட்டுகிற அழகு, அதே நேரத்தில் கனிவாக எதையும் எடுத்து சொல்லுகிறார்கள். ஒரு மிதமான சாடல், ஒரு அளவு கடந்து சாடினால் யாருக்கும் கோபம்தான் வரும். ஒரு மிதமான சாடலிலே உண்மையிலே ஆம் நாம் செய்வது தவறல்லவா என்கிற உணர்வு ஏற்படும். எனவே இந்த அணுகுமுறை நிச்சயமாக பலனளிக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. தானாய் ஒரு கனியும் என்று எதிர்பார்க்காமல் அதை தடியால் அடித்துத்தான் கனிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலேயும் இறங்கத்தான் வேண்டும். தமிழ்நாட்டில் நடக்கிற விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் பார்க்கிற பொழுது உண்மையிலேயே அரசாங்கம் என்ன முயற்சி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளட்டும். அதை தாண்டி தனியாருக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது, சமூக தொண்டு அமைப்புகளுக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து தோழன் அமைப்பு சாலை விதிகளை வலியுறுத்துகிற அழகு இருக்கிறதே, அது உண்மையிலேயே நல்லபடியாக உருப்பெறும் நல்ல பலன்களை தரும் என்கிற நம்பிக்கை நமக்கு ஏற்படுகிறது. எனவே இந்த நம்பிக்கை வளர வேண்டும். ஒவ்வொருவருக்கும், சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், வாகன ஓட்டிகள் ஒவ்வொருவருக்கும் இந்த பொறுப்புகள் வளர வேண்டும். அதன் மூலமாகத்தான் நாம் சாலை விபத்துகளை, உயிரிழப்புகளை குறைக்க முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்படுகிறது. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.